எனக்கு இந்த பணத்தை மேலேயோ பொருள் மேலே எனக்கு ஆசை கிடையாது. உண்மையா வேலை செய்யணும், நம்மளை நம்புறாங்க, உண்மையா இருக்கணும். ஒளிர் காசு உடம்புல இருந்தா போதுங்க, அதுல நிக்காது, கெட்ட பேரு தான் வரும். இன்னைக்கு நான் சாப்பிட்டு போயிடுவேன்னு வச்சுக்கோ, எந்த இன்னும் வந்திருக்காதுல்ல. கடை ஒரு 4 லட்ச ரூபா கிட்ட கடை இருக்குன்னு சொல்லி நான் தவறான வழியில போனேன். என் பாதை கரெக்டான பாதை, எவ்வளோ கடனா இருக்கட்டும், கடன் எனக்கு திருத்தி கூட வரட்டும், ஓட மாட்டேன், நிற்பாங்க. தூய்மை பண்ணியாளுங்க உங்க வீட்டுல ஒருத்தங்களா பாருங்க, அவங்களும் மனசுதான். உங்க வீட்டுல அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ எல்லாம் தூய்மை பண்ணியாளுங்க. ஒரு குடும்பம் தான் ஒர்க் பண்றோம், அந்த குடும்பத்தை இன்சல்ட் பண்ணாதீங்க. நான் பப்ளிக் தாய்மண்டலம் கேட்கிறேன். மேயர் கூப்பிட்டு என்ன பேசினாங்க? மேயர் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு நேர்மை சூப்பரா இருக்குது, நீங்களும் கட்சிவருக்கு உண்மையா இருங்க, 4 பேர் சொல்லி கொடுங்க, அவங்களும் உண்மையா இருக்குன்னு சொல்றாங்க. வாழ்த்துக்கள் சார். சால்வா போட்டு நான் சால்வை போட்டு மரியாதை கொடுத்து உங்களுக்கு விருது வழங்குறது தலையில கிரீடம் வச்ச மாரி இருக்கு சார். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன், என்னால மேல வரைக்கும் தான் ஹெல்ப் பண்ணும். அடியில மாட்டிருக்கு, அடியில மாட்டினா ஒரு சூப்பர் ஸ்டோர் உதவி இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஃபுல்லா கொட்டக்கூடாது. ஆமா, ஃபுல்லா மெயின் ரோடு கரெக்டான மெயின், அது ஆபீஸ்ல வர ஒரு ரூட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல மேக்சிமா சூப்பர் ஸ்டோர் அனுமதி, யூனிட் அனுமதி, அவங்க வந்தாங்க, அந்த மாதிரி அனுமதி கொடுத்தாங்க. இல்ல தள்ள ஒரு 2 மணி நேரம் நல்லா தேடி பார்த்து மாலோட சேர்த்து வந்து அது எடுத்து அவர் கையில கொடுத்தோன்னே என்ன சொன்னாரு? ரொம்ப நன்றிப்பா, நிறைய தடவை நன்றி தெரிவிச்சாரு. பரவாயில்ல சார், இது எங்களோட வேலை, எங்களோட கடமை தான். உங்களுக்கு எதனா செய்யணும் பாருப்பா, நான் இனிமேல் ஃபங்க்ஷன் பண்றேன், வரீங்களா கேட்டேன். வீட்டுக்கு வான்னு சொல்றாங்கல்ல, அவங்க எதனா சொல்றாங்க, ஒரு பொருள் நம்ம ஒப்பு வச்சுட்டேன், வீட்டுக்கு வா. முக்கியமான பொருள் அதான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. அந்த பொருள் ஒப்பு வச்சிருக்கிறேன், அடி மனுஷன் உங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க, எங்க இருந்து கூப்பிடலையே, வாய் வார்த்தையா சொல்றேன், மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியும். இப்ப நான் பப்ளிக் சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு கம்பல் காணும், நகை காணும், கவரிங் காணும், அதை காணும், இதை காணும் சொல்றேன். இதெல்லாம் யார் மேல மிஸ்டேக்? குப்பையை பிரிச்சு கொடுத்தா இந்த தொலைஞ்சிருக்காரு, இந்த வேலை இருந்திருக்காரு, ஈஸியா இருந்திருக்கும். இன்னி வரைக்கும் தூய்மை பணியாளர்ல குப்பையை பிரிச்சு கொடுத்தா கேட்கிறோம். தாய்மொழி இனி கூட தாய்மொழி தான் கேட்கிறோம், குப்பையை பிரிச்சு கொடுக்குது. அதே மாதிரி தூய்மை பணியாளங்க உங்க வீட்டுல ஒருத்தங்களா பாருங்க, கிளாஸ்ல தண்ணி குடிச்சாங்க, கை கழுவுறது, தயவு செஞ்சு அது மட்டும் பண்றாரு. அவங்களும் மனசுதான். உங்க வீட்டுல அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ எல்லா தூய்மை பணியாளரும் ஒரு குடும்பம் தான் ஒர்க் பண்றோம், அந்த குடும்பத்தை இன்சல்ட் பண்ணாதீங்க. நான் பப்ளிக் தாய்மண்டலம் கேட்கிறேன். இந்த யூனிஃபார்ம் போட்டுக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமை இருக்கு. இந்த 4 வருஷம் ஆயிடுச்சு நான் லாக்டவுன்ல வந்தேன், நான் வேலைக்கு. இது அவ்வளோ சுத்தமா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ணனுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? கடை ஒரு 4 லட்ச ரூபா கிட்ட இருக்கு. கடை இருக்குன்னு சொல்லி நான் தவறான வழியில போனேன். என் பாதை கரெக்டான பாதை, எவ்வளோ கடனா இருக்கட்டும், கடன் எனக்கு திருத்தி கூட வரட்டும், ஓட மாட்டேன், நிற்பேன். எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ணும், ஃபேஸ் பண்ணாதான் அதுக்கு ஒரு முடிவு வரும். நான் ஃபேஸ் பண்றேன். இன்னைக்கு என் தீர்வு எனக்கு அவங்களுக்கும் மாறும், லைஃப் எல்லாத்துக்கும் ஒரு நாள் மாறும், லேட்டா மாறும். எனக்கு இந்த பணத்தை மேலேயோ பொருள் மேலே எனக்கு ஆசை கிடையாது. உண்மையா வேலை செய்யணும், நம்மளை நம்புறாங்க, உண்மையா இருக்கணும். இந்த கம்பெனி எனக்கு நிறைய ஆப்ஷன் எனக்கு கொடுத்துருக்கு, எந்த குறையும் கிடையாது. இந்த கம்பெனி பத்தி எந்த குறை, பிஎஃப்க்கு இஎஸ் இருக்கு, அப்புறம் தீபாவளி போனஸ் இருக்குது, எந்த குறை கிடையாது. யூனிஃபார்ம் வருஷத்துல 2 யூனிஃபார்ம், கை க்ளோஸ், ஷூ எல்லாமே நம்ம ஒரு தூய்மை பணியாளர் என்ன பண்ணுமோ எல்லாமே பண்றாங்க. போனா ஏன் அந்த பொருள் நான் எல்லாமே இந்த கம்பெனி நம்மளுக்கு கொடுத்துருது. உங்களுக்கு தேவையானது, எனக்கு தேவையான கொடுத்துருது, எனக்கு வேணாமே. ஒளிர் காசு உடம்புல இருந்தா போதுமே, அதுல நிக்காது, கெட்ட பேரு தான் வரும். இன்னைக்கு நான் சாப்பிட்டு போயிடுவேன்னு வச்சுக்கோ, எந்த இன்னும் வந்திருக்காதுல்ல. கம்பெனி உண்மை தான் வந்திருக்குது, இந்த உண்மை கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி 4 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 4 பேர் என்ன சொல்லுவேன், ஏத்துக்குனா அவங்க லைஃப் நல்லா இருக்கும், ஏத்துக்கணும்னா அவங்க இருக்குது. எனக்கு போதும், எனக்கு 10 ரூபா இருந்தாலும் அது போதும். அதே மாரி ஆசை, இந்த டைமண்ட் இதெல்லாம்